2 into f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2. So 1 first கண்டுபிடிப்போம். f of minus 2 first கண்டுபிடிச்சிருவோமா? minus 2 எந்த ரேஞ்சில் வருதுமா? 6x plus 1. ஓகே, அப்போ x இருக்கிற இடத்துல minus 2 போடுங்க. 6 2s are 12 plus into minus minus plus 1 which is equal to minus 11. Okay, அடுத்து f of 6 பாருங்க. 6 எந்த ரேஞ்சில் வருது? 3x minus 4 which is 3 into 6 minus 4. 3 6 are 18 minus 4 equal to 14. ஓகேவா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? f of 4. f of 4 இதுக்கு முன்னமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? கண்டுபிடிச்சிருந்தா அந்த ஆன்சரே நீங்க எடுத்து போட்டுக்கலாம். ஆக்சுவலா f of 4 என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 79 னு கண்டுபிடிச்சிருந்தோம். ஓகேவா? அத போட்டுக்கலாம். அடுத்து f of minus 2. f of minus 2 again minus 11 தான். ஓகேவா? இது 4 தான் இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். நான் இங்க எழுதுறேன். equal to 2 into f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2. இப்போ வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 into f of minus 2 என்ன கண்டுபிடிச்சோம்? minus 11 minus f of 6 எவ்வளோ? 14 divided by f of 4 79 plus f of minus 2 minus 11. ஓகேவாமா? இப்போ பாருங்க 2 into 11 minus 22 minus 14 whole divided by 79 minus 11 என்ன வரும்? 68. ஓகே, இப்போ பாருங்க மைனஸ் மைனஸ் இருக்கா? அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு மைனஸ் சிம்பிள் போட்டுருக்கோம். 22 plus 14 36 divided by 68. ஸோ 4 டேபிளால் கட் பண்ணலாம். 9 4s are 36, 1 4s are 4, 7 4s are 28. ஸோ ஆன்சர் என்னம்மா? minus 9, 17. இப்போ ஆன்சர் எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபைனலாக நீங்கள் எடுத்து எழுதணும். நான் இப்போ சம்லேயே எழுதிடுறேன். f of minus 3 plus f of 2 எவ்வளோ வந்துச்சு? 2. ஓகே, அடுத்தது f of 7 minus f of 1 எவ்வளோ வந்துச்சு? 10. 2 f of 4 plus f of 8 இதுக்கு எவ்வளோ வந்துச்சு? 20. 2 f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2 இதுக்கு எவ்வளோ வந்துச்சு? minus 9 by 17. அப்படி போட்டு நீங்கள் எப்போவுமே ஃபைனல் ரிசல்ட் எடுத்து இப்படி எழுதிடணும். ஓகேவா? தேங்க்யூ.